நமது ஊர்காரர் சத்திரக்கோட்டை கிராமத்தை சார்ந்த அண்ணன் தங்கர் பச்சான் அவர்கள் இதோ குறிஞ்சிப்பாடி நகரத்தின் வழியாக எனக்கு ஒரு வாய்ப்பினை தாருங்கள், கடலூர் மாவட்ட மக்களின் உரிமையை மீட்டெடுக்க நாடாளுமன்றத்திலே குரல் கொடுப்பேன், நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய மக்கள் பிரச்சனைகளை தீர்ப்பேன், என் மக்களுடைய முன்னேற்றத்திற்காக பாடுபடுவேன் என சொல்லி குறிஞ்சிப்பாடி நகரம் முழுவதுமாக இதோ மாம்பழத்திற்கு வாக்குகள் சேகரித்த வண்ணம் இதோ வந்து கொண்டிருக்கிறார்கள். தற்பொழுது நம்முடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் தங்கர் பச்சான் அவர்கள் பேசுவார்கள். வணக்கம். குறிஞ்சிப்பாடி நகர வாழ் மக்களை ஒரு வேட்பாளராக சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். நான் தங்கர் பச்சான் பேசுகிறேன். எனது 7 வயதிலிருந்து இந்த குறிஞ்சிப்பாடியுடன் எனக்கு நிறைய தொடர்பு உண்டு. நிறைய நாட்கள் இதே பேருந்து நிலையத்தில் இரவு பேருந்து இல்லாமல் படுத்து உறங்கி இருக்கிறேன். குறிஞ்சிப்பாடி என்றால் நினைவுக்கு வருவது நெசவு தொழில். அந்த நெசவு தொழில் இப்போது எங்கே போனது என்றே தெரியவில்லை. குறிஞ்சிப்பாடி நம்முடைய தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான அடையாளங்களில் ஒன்று. குறிஞ்சிப்பாடியிலிருந்து தான் ஏற்றுமதிகள் அந்த காலத்திலேயே இருந்தன. நெசவு இன்று அந்த தொழிலாளர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தொழிலை விட்டு விட்டார்கள், இடம்பெயர்ந்து விட்டார்கள். அவற்றை ஏன் நம்ம பாதுகாக்க தவறிட்டோம்? ஏன்னா அது இன்றைக்கு கார்பரேட் சொல்லக்கூடிய பெருமுதலாளி நிறுவனங்கள் நம்முடைய தொழிலாளிகளின் வாழ்க்கையை அழித்து ஒழித்து விட்டது. இந்த குறுந்தொழில்களாக தற்சார்பு வாழ்க்கை வாழ்ந்து வந்த, தன்மானத்துடன் வாழ்ந்து வந்த நம்முடைய நெசவு தொழிலாளிகள் ஒடுக்கப்பட்டு நசுக்கப்பட்டு அழிக்கப்பட்டு விட்டார்கள். இதற்கான எந்த முன்னெடுப்பையும் இந்த அரசு செய்யவில்லை. எந்த காலத்திலும் எந்த அரசும், இந்த அரசும் சரி, இதற்கு முந்தைய இருந்த அரசும் சரி, தொழில்களை காப்பாற்றுவதில் எந்த அரசாங்கத்துக்கும் எப்போதுமே விருப்பம் இருந்தது. அவருடைய விருப்பம் முழுக்க எப்பொழுதுமே மக்களை ஒரு ஓட்டு வளையத்துக்குள்ளே சிக்க வைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். அவர்களுக்கு அவ்வப்போது இந்த நம்முடைய வீட்டு விலங்குகளுக்கு போடப்படுகிற பிஸ்கட் மாதிரி 500, 1000 போட்டு அவங்களுடைய காலடியிலே வச்சுக்கணும். இந்த வேலையை தான் செய்தாங்க. குறிஞ்சிப்பாடியினுடைய லுங்கி, குறிஞ்சிப்பாடியினுடைய நெசவு வேலை என்பது இனி யாரால உருவாக்க முடியும்? யாரால உருவாக்கி தர முடியும்? ஆனாலும் செய்ய முடியும். நான் என்னுடைய உடன் பிறந்தவர்கள் 7 பேர். அதில் ஒருவராக இருக்கக்கூடிய வேறு ஒருவர் இணைந்திருக்கிறார். அவர் நடுவரப்பட்டை சிஎன் பாளையத்தைச் சேர்ந்த சண்முகம் அண்ணன். அவர் இந்த நெசவு சமூகத்தை சேர்ந்தவர். எங்களுடைய அண்ணன்களில் அவர் ஒருவர். அந்த குடும்பம் என்னுடைய மனதில் இடம்பெற்ற, என்னை உயர்த்த காரணமாக இருந்த ஒரு குடும்பம். அவர் இப்பொழுது அண்ணன் சண்முக அண்ணன் சென்னையில் இருந்து கொண்டு இந்த நெசவு தொழிலாளிகளை உயிர்ப்பிக்க போராடி கொண்டிருக்கிறார். என்னுடைய முதல் விருப்பம், நான் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்பு குறிஞ்சிப்பாடியினுடைய பழைய அடையாளத்தை கொண்டு வர முயற்சி செய்வேன். குறிஞ்சிப்பாடி அப்பெல்லாம் நாங்கள் பஸ்ஸில் ஏறினோம்னா அந்த சீன் பாளையத்துக்கும் குறிஞ்சிப்பாடிக்கும் பார்த்தீங்கன்னா பாதி பேர்